கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்ச் ரசம் மோர் மட்டும் இருந்தால் கூட இந்த மாதிரி பச்சடி வச்சிட்டிங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் திருப்தியாக முடிஞ்சிடும். கத்திரிக்காய் பச்சடி செய்ய கடாய் ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை லேசாக மிக்ஸ் பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிஞ்சு லேசாக இதெல்லாமே செவந்து வரட்டும். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு எனக்கு கருவேப்பிலை, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இதை லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு செவந்து வரட்டும். இப்போ இது கூட 2 மீடியமான சைஸ் வெங்காயம், நீட்ட வாக்குலையும் இல்லாமல் பொடியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/4 கிலோ கத்திரிக்காய் நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சடிக்கு இந்த கத்திரிக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நாட்டு கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வெந்து கரைஞ்சிரும். இப்படி நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்திங்கன்னா நல்லா வெந்துடும், கரையாது, எடுத்து சாப்பிட்ற மாதிரியா கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. இந்த மேலே இருக்கிற அந்த கலர் லேசாக கலர் மாறி வரணும். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் மேலே இருக்கிற கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆகணும். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியமான சைஸ் தக்காளி நீட்ட வாக்கில் வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியுமே நல்லா குழைவாக வதங்கி வரணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. உப்பை சேர்த்து மூடி வைங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த பச்சடியை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே சிம் டு மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. ஹையில் வச்சு செய்யாதீங்க, அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. நம்ம ரொம்ப அதிகமான தீயில வச்சு செஞ்சோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஜூசினஸ் கிடைக்காது, ட்ரை ஆகிடும். ஹையில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சிம் டு மீடியம்லேயே வச்சு இது கடைசி வரைக்குமே செஞ்சு முடிச்சிருங்க. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. கத்திரிக்காவும் ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் மசாலாலாம் போட்டு நல்லா இதை வேக வச்சோம் அப்படின்னா முழுமையாக வெந்துடும். மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்குறோம், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டுமே தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா மசாலா பச்சை வாசனை இல்லாமல் கத்திரிக்காய் பச்சடி நல்லா மணக்க ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கட்டும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரியா இருக்கணும். இப்போ கடைசி அதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.